உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளையார்பட்டியில செய்யக்கூடிய மோதகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 கப்பு. மாவு பச்சரிசியா இருந்தாவே நல்லது. இல்ல வேற எந்த அரிசியா இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. இதை இப்ப நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவுனதும் இதுல நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இது 10 நிமிஷம், ஏன்னா பச்சரிசின்றதுனால சீக்கிரம் ஊறிடும். அதனால அந்த அளவு ஊறினா சரியா இருக்கும். இப்ப ஊறிடுச்சு பாருங்க. இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும். இதை இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிகட்டிடுங்க. இதை வடிகட்டினதும் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது ஒரு ஃபேனுக்கு அடியில் வச்சாலே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல நல்லாவே காஞ்சிரும். இது வெயிலில் காய வைக்கணும்னு தேவையில்லை. இதுலயே நல்லா இப்படி உணர்த்திடுங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம கழுவ வேண்டான்றனால நல்லா துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்ல வாசம் வர அளவுக்கு இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ இந்த அளவு வந்தால் சரியா இருக்கும். இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அரிசி நல்லா உணர்ந்துருச்சு. கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த ஈரம் ஒட்டாமல் இருந்தால் போதும். இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல ரவை, நம்ம இந்த வெள்ளை ரவை யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு அரைச்சாக்கா சரியா இருக்கும். ரொம்ப நரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ அதை இதெல்லாம் சேர்த்துருவோம். இப்போ அதே மிக்சி ஜாரில் பருப்பையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பருப்பையும் அதே அரிசி அளவுக்கே அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அது கூட இப்போ ஒரு 4 ஏலக்காய் அதில் சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அடிச்சிருந்தா சரியா இருக்கும். இதையும் இதில் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு நான் இப்போ அந்த வெல்லம் 1.5 டம்ளர், அந்த அரிசியும் பருப்பும் அதில் அளந்திருக்குது, அதே அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கூட வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கரைஞ்சி வரத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பாகெல்லாம் வைக்க வேண்டாம். இதில் மண் தூசி எல்லாம் இருக்கும்ல, அதுக்காக நான் இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இப்பொழுதுக்கு. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் இல்லை வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அந்த நம்ம மாவு வறுக்கிறதுக்கு. இப்போ நல்லா இது உருகுனதும் இதில் நம்ம அந்த 1 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இன்னும் நிறையா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக இதில் வறுத்துட்டு இதில் இந்த மாவும் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூடயே இந்த அரிசி மாவு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். 2ஐயும் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசம் வரும். அந்த பொரி அரிசியும் பருப்பும் சேர்ந்து வறுத்தோன்னா அந்த அளவுக்கு வரையிலும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு வறுத்ததும் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1.5 டம்ளர் அரிசி பருப்பு இருக்கு, அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாம கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் வேக விடுங்க. இப்போ அது கொஞ்சம்
தட்டு போட்டு மூடினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த மாதிரி வெந்து வந்தாதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்ப கொழுக்கட்டை வேகிற நேரமும் கம்மியா இருக்கும். இதுல வேகும் போது நல்லாவும் இருக்கும். இப்ப இதுல நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும். இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இதுல உள்ள கட்டி எல்லாம் போற மாதிரி நல்லா வெல்லமும் இந்த மாவும் ஒண்ணு சேர்ற அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. இப்ப இது மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அந்த மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு கட்டி ஆகுற அளவுக்கு வேகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ஆனா அடி பிடிச்சிடும். அப்பப்ப கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்ப அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயும் அந்த ஸ்வீட்ல வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது இனிப்பு நல்லா தூக்கலா இருக்கும். அதனால லைட்டா அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகுற வரையிலும் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருங்க. அப்பதான் இது நல்லா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு வந்தா சரியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கெட்டி ஆகணும். அப்பதான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து அப்பதான் மோதகம் பிடிக்கும் போது நல்லா ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு வந்தா சரியா இருக்கும். இப்ப ஆறிடுச்சுன்னா இன்னும் நமக்கு கெட்டியா இருக்கும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சு ஆற விட்டுக்கலாம். இப்ப மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்க. கையில தொடும்போது கையில ஒட்டாம இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க கையில கொஞ்சம் நெய்யோ இல்ல எண்ணெயோ கையில தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா அப்படி உருட்டிக்கோங்க. உங்ககிட்ட மோதகம் அச்சு இருந்ததுன்னா அதுல செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு மேல அப்படியே சின்னதா அப்படி குடுமி மாதிரி அப்படி செய்வோம்ல, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அழகா இருக்கும் இது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு செய்யும்போது கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. அதுக்கப்புறம் ஈஸியா நமக்கு வந்துடும். இது பிகினர்ஸ் கூட நல்ல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை தான். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய வேண்டாம். இது எல்லாரும் செய்யலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பிடிக்க வந்துடும். இப்ப இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும். இதை எடுத்துக்கோங்க. இது போல எல்லா மாவையும் எடுத்து இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. இப்ப நல்லா தண்ணி கொதிச்சதும் இதை வச்சிங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்துல கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். ஏன்னாக்கா வெந்த மாவு தான், அதனால கொழுக்கட்டை சீக்கிரம் வெந்து போயிடும். இப்ப நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்ப கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்க. வெந்ததும் நீங்க திறந்து பார்த்தா நல்லா ஷைனிங்கா இருக்கும். அப்படி கையில அமுத்தி பாருங்க. இப்போ சூட்டோட எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிடும். அதனால எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை இப்படி உடைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே உதிரியா இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ எப்படி நல்லா இருக்கு பாருங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.